அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் வளைகுடாவில் தற்பொழுது நடைபெறுகின்ற போர். சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தானா மாண்டி என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அந்த பழமொழிக்கு இசைவாக இன்று ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த யுத்தம் இதுவரை நடந்த யுத்தத்திலிருந்து எப்படி இந்த யுத்தம் வேறுபடுகின்றது என்பது பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பூகோள அரசியலில் சமநிலை எப்படியாக மாற்றமடைய போகின்றது என்பது பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களுடன் மதிப்புக்குரிய திருமிகு காதர் மாஸ்டர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் உயிரோடை நேயர்களே. வணக்கம். நாங்கள் இந்த முக்கியமாக நடைபெறுகின்ற இந்த யுத்தம் இன்று நான் அறிந்த வகையிலே இஸ்ரேல் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு சட்டம் ஒன்றை போட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு நடைபெறுகின்ற பாதிப்புகள் எவையும் ஒரு சோசியல் மீடியாவிலே வரக்கூடாது என்றதையும், அப்படி யாரும் போட்டிருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் அது அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு உள்ளே இருக்கின்ற ஒரு சில நபர்களினூடாக வெளியில் வந்திருக்கின்ற தகவல்களின் படி நாங்கள் அறிந்த வரையில் இஸ்ரேல் காசாவை எப்படி அடித்து தரைமட்டமாக்கியதோ அந்த நிலையில்தான் இன்று தெல் அவீவ் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் உலக மக்கள் உண்மையிலேயே என்ன விடயத்தை நாங்கள் இன்று சொல்ல வேண்டும். இந்த உலக மக்கள் பல விடயங்களில் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போரை உண்மையிலேயே துவங்கினது நெத்தன்யாகு. அவர் தான் முதலாவது மிசைல்ஸை ஈரானுக்கு அனுப்பினார். அதிலிருந்து தொடங்கிய சண்டை அது ஒட்டுமொத்தமாக பரவி அரபிய நாடுகள், துபாயாக இருக்கட்டும், அபுதாபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், அப்படி எல்லா பக்கங்களிலும் இருக்கின்ற அமெரிக்கனுடைய தளங்கள் எல்லாம் அடித்தார்கள் ஈரான். இது உலகம் அறிந்த விடயம். உலகம் அறியாத விடயம் இனி என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. இப்போ அது பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பேச உள்ளோம். நீங்கள் பேசுகிறோம் மாஸ்டர். நன்றி ஸ்டீஃபன், நல்லொரு அறிமுகத்தை தந்தீர்கள். இந்த யுத்தம் சம்பந்தமாக பல்வேறு யூடியூபர்கள், பல்வேறு மேற்கூட ஊடகங்கள் எல்லாம் இஸ்ரேலை போலத்தான் உண்மையை மூடி மறைத்து அமெரிக்காவுக்கு மறைமுகமாக சேவை செய்கின்ற வேலையைத்தான் தொடர்ந்து செய்கின்றன. ஆனால் பொதுவான மாஸ் மீடியாக்கள், அந்த வெகுஜன ஊடகங்கள் உண்மையை வெளியே கொண்டு வருகின்றன. அதிலும் மிகைப்படுத்தல்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சேட்டலைட், ஏஐ இப்படியான தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அந்த யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக மறைக்கவும் முடியாது. முன்னரை போல மூடி மறைக்க முடியாது, எப்படியோ வெளிவந்துவிடும். அது ஒன்று. அதே சமயத்தில் போலியான கதைகளும் மிக அதிகமாக வரும். ஆகவே ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறது. உண்மைகள் மறைக்க முடியாது என்பது உண்மை. ஆனால் சில பேர் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த கருத்துக்களை பதிவேற்றம் செய்கிறார்கள். பழைய பதிவுகளை எடுத்து அதை மாடிஃபை பண்ணி இப்பொழுது நடப்பது போலெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவை குழப்பமான நிலைமை இருக்கிறது. அவை இதனை இப்படி நிதானமாக பார்க்கலாம் என்றால், நாங்கள் அமெரிக்காவுடைய வரலாறு, அதாவது இன்றைய யுத்த போர் முனைக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பு நாங்கள் கொஞ்சம் உலக வரலாற்றை, அமெரிக்காவை பற்றியும் ஈரானை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. அமெரிக்கா 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் வல்லரசாக வந்தது. அது எப்படி வந்தது? 2வது உலக மகா யுத்த காலத்திலே ஐரோப்பிய சக்தி நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்று ஆயுத வியாபாரியாகத்தான் அது முன்னால் வந்தது. அது தொழில்நுட்ப ரீதியாக உலகத்தில் எல்லா நாடுகளையும் விஞ்சி நின்றது. இப்பொழுதும் இன்றைக்கு அதுக்கு சவாலாக ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இருக்கிறது, சைனா மட்டும்தான் தொழில்நுட்பத்திலே. அந்த அளவுக்கு 3 நாடுகளை சொல்ல முடியும் இன்று தொழில்நுட்பத்திலே உயர் எல்லா துறையிலும் நிற்கக்கூடியவர்கள். ஒன்று அமெரிக்கா, அடுத்து சைனா, அடுத்து ரஷ்யா. ஏனைய நாடுகள் எல்லாம், இந்தியா எல்லாம் அதற்கு மிகவும் பின்னால் தான் இருக்கிறது. அமெரிக்கா தான் பல விடயங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. பல நுட்பங்களை, ஏஐயாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உலகத்திற்கு தந்தது அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறது. ஆனால்
அவர்களுடைய பொருளாதாரம் இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகே பெரும்பாலும் படிப்படியாக அவர்கள் தங்கியிருந்தது ஆயுத உற்பத்தியில் தான். இதை பற்றி இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது மிக முக்கியமான பாத்திரம் வகித்து பிற்காலத்திலே ஜனாதிபதியாக வந்த ஜோன்சன், அவர் ஜனாதிபதி காலம் முடிவடைந்து பிரியாவிடை உரையின் போது கவலையோடு ஒரு விடயத்தை சொன்னார். அமெரிக்கா இன்று உலகத்திலே எல்லா நாடுகளையும் விட முன்னணியில் நிற்கிறது. ஆனால் எனக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ், இந்த இராணுவ தளவாடங்களை, ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற அந்த பொறுப்பை நாங்கள் தனியாருக்கு கொடுத்துருக்கோம், தனியார் கம்பெனிகள். அவை இது எங்கே இந்த உலகத்தை கொண்டு போய் விடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார். அதுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டோம். இந்த ஆயுத வியாபாரிகளுக்கு யுத்தம் வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், இரண்டாவது உலக மகாயுத்தத்துக்கு பிறகு யுத்தம் இல்லாமல் அமெரிக்கா இருந்த காலகட்டங்கள் குறைவு. ஏதோ ஒரு யுத்தத்தை அவர்கள் நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய யுத்த வரலாற்றை பார்ப்போம். முதலாவது அவர்கள் சென்ற யுத்தம் கொரிய யுத்தம் 53. அப்பொழுது அவர்கள் இன்றிருப்பதை விட மிக பலசாலிகள். எந்த அர்த்தத்தில் என்றால் அவர்களிடம் மட்டும்தான் அணுகுண்டு இருந்தது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் மற்றவர்கள் எல்லாம் பலவீனப்பட்டிருந்த சமயத்திலே இவர்கள் மாத்திரம்தான் பலமாக இருந்தார்கள். அந்த நேசப்படை அனைத்துக்கும் தலைமை தாங்கிய மெக்கார்தர் தான் அதற்கு தலைமை தாங்கினார், அந்த கொரிய யுத்தத்திற்கு. அப்பொழுது வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகள் சொன்னன, 24 மணித்தியாலம், ஆக கூடி போனால் 48 மணித்தியாலம் இந்த யுத்தம் முடிவடையும். ஏனென்றால் ஒரு பலவீனமான நாட்டுக்கு போகிறார்கள், அணுகுண்டை கையில் வைத்திருக்கிறார்கள், தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறது. மெக்கார்தர் அந்த இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்து அமெரிக்காவுக்கு சென்றபோது அவரை வரவேற்பதற்கு அங்கு கூடிய கூட்டம், ஜார்ஜ் வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவுடைய முதலாவது ஜனாதிபதி, அந்த அந்த பிரகடனத்தை சொல்லும்போது கூடிய அந்த கூட்டத்திற்கு அடுத்தபடியான பெரிய கூட்டம் அதுதான், அவரை வரவேற்பதற்கு. அவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அவருடைய தலைமையில் யுத்தம் நடைபெறுகிறது. ஆனால் என்ன நடந்தது? அதுதான் அந்த ஒரு யுத்தம் தான் இது நேரடியாக ஒரு யுத்தத்தில் ஏனைய நாடுகளை சந்தித்தது. ரஷ்யா, சைனா ரெண்டுமே களமிறங்கின, நேரடியாக மோதி கடைசியாக புறமுதுகிட்டு ஓடினார்கள். அவர் அமெரிக்காவுக்கு சென்ற போது மெக்கார்தர் அவரை வரவேற்பதற்கு 7 பேர் தான் இருந்தார்கள். பல மில்லியன் கணக்கான மக்கள் திரண்ட அவ்வளோ பிரசித்தி பெற்ற அவர் இதிலே தோல்வியடைந்து சென்ற போது அவர் ஒரு அவமானத்துக்குரியவராக அங்கு சென்றார். இதுதான் இந்த ஒரு யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் நேரடியாக ஒரு வல்லரசை சந்தித்ததே இல்லை. அதன் பிறகு வியட்நாமிலே சிக்கிக் கொண்டார்கள். அந்த யுத்தத்திலே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இதே போலத்தான் குண்டுகளை எறிந்தார்கள், மக்களை ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டார்கள். கடைசியாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்துத்தான் வர வேண்டி வந்தது. ஆப்கானிஸ்தானிலே என்ன நடந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பிறகு ஈராக்கிலே, லிபியாவிலே இவையெல்லாம் ஒரு பொய்யான கதைகளை சொல்லிக்கொண்டு தான் நாங்கள்லாம் யுத்தத்துக்கு போனார்கள். ஈராக்கிலே என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியும் தானே. அதாவது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, உலகத்தை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் போனார்கள். அந்த பொய்யை அவர்கள் நிரூபிக்கவே முடியாமல் போய்விட்டது. ஆனால் அதற்கு ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தார்கள். அது உண்மையிலே உலக மக்களை நம்ப வைத்தார்கள். உண்மைதான், சதாம் ஹுசேன் தான் உலகத்துக்கு ஆபத்தானவன், அவரை தூக்கி எறிந்தால் தான் உலகம் நிம்மதியாக இருக்கும், அவர் உண்மையிலே அணுகுண்டு தயாரிக்கிறார் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையும் ஏமாற்றி கொண்டு அவர்கள் யுத்தத்துக்கு போனாலும் உலக மக்களின் அபிப்பிராயத்தை உருவாக்கி கொண்டு அந்த யுத்தத்துக்கு போனார். அவர்கள் அதன் பிறகே ஒரு வல்லரசை அவர்கள் சந்திக்கவில்லை. அவர்கள் எந்த யுத்தத்திலும் வெற்றி பெறவில்லை. அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் 3 யுத்தங்களிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒன்று மாபெரும் வெற்றி அவர்களுக்கு, கோல்ட் வார் என்று சொல்லி நடந்தது.
பனிப்போர், சோவியத் யூனியனை சிதைப்பதிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ம். அது இவர்களுடைய இராணுவ பலத்தால் அல்ல, இவர்களுடைய சதித்தனத்தால். சதித்திரத்தால், ஆமாம். ராஜதந்திரம். ராஜதந்திரம் அல்ல, ராஜதந்திரம் அல்ல, சதி. சதி. CIA சதி. சதியின் மூலம்தான் அதை செய்தார்கள். ம். அடுத்து அவர்கள் வெற்றி பெற்றது சிரியாவிலே. சதியின் மூலம்தான். அவர்கள் நேரடியாக ரஷ்யா இறங்கியவுடன் தாய் தெறிக்க ஓடினார்கள். ஆனால் பிறகு அதை CIA சதியின் மூலம் அதனை கைப்பற்றினார்கள். கடைசி அவர்கள் அடைந்த வெற்றி தான் பெனின்சுலா. ம். பெனின்சுலாவும். ஆகவே இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவர்கள் நேரடியாக மோதிய எந்த யுத்தத்திலும் வெற்றி பெற்றதில்லை. ம். அவர்கள் சதியின் மூலம்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நிறுத்தி கொண்டு இப்பொழுது நாங்கள் ஈரானுடைய வரலாற்றுக்கு நாங்கள் கொஞ்சம் போவோம். ஈரான் என்னை பொறுத்தளவிலே எந்த மதவாத அரசாங்கமும் மனித குலத்துக்கு ஆபத்தான அரசாங்கம். ம். அது ஹிந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம். அதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பௌத்த மதத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பர்மாவிலே என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையை பார்க்கிறோம். இலங்கையை நாங்கள் பார்க்கிறோம். புத்தரும் இயேசுவும் காந்தியும் பிறந்த இந்தியாவிலே மோடியுடைய தலைமையிலே என்ன நடந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவை மத ரீதியான எந்த அரசாங்கமும் படு மோசமான பிற்போக்கான அரசாங்கங்கள் மனித குலத்துக்கு ஆபத்தானவை. அப்படி மத்திய கிழக்கில் இருக்கின்ற அரசாங்கங்கள் எதுவுமே இஸ்லாமிய மதங்கள் தான். ஆனால் 2 வகையான அரசாங்கங்களை நாங்கள் பார்க்கிறோம் மத்திய கிழக்கில். ஒன்று மன்னராட்சி. உலகத்திலேயே மன்னராட்சி என்றால் சர்வாதிகாரிகள். அந்த சர்வாதிகாரிகளை உருவாக்கி அந்த மக்களை உறிஞ்சுகின்ற, சுரண்டுகின்ற வேலையை யார் செய்கிறார்கள்? அமெரிக்கா தான் பின்னால். அவை அங்கிருக்கின்ற எந்த அரசுகளையும் விட ஈரான் கொஞ்சம் முற்போக்கானதாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஒரு தேர்தல் நடக்கிறது. ஏனைய சிறுபான்மை மக்களை அவர்கள் தொல்லைப்படுத்தவில்லை. இது அவர்களுடைய ஒரு பக்கம். ஆனாலும் அவர்களுடைய அந்த தியோக்ரசி, அந்த மதவாத அரசாங்கம் என்பது பெண்களுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். கருத்து சுதந்திரம் எப்படி நசுக்கப்படுகிறது என்பது தெரியும். ஆனால் இது ஈரானுக்குரிய விஷயம் மட்டுமல்ல. ஏனைய நாடுகள் இந்த அளவுக்கு கூட ஜனநாயகம் கிடையாது என்பது உண்மை. அடுத்த இன்றிருக்கும் அரசை நாங்கள் விட்டு பார்த்தால் ஈரானுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அதைத்தான் ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதி சொன்னார், உங்களுடைய வரலாறு 250 வருடம் என்றால் அவர்களுடைய வரலாறு 2500 வருடம். என உலகத்திலே 4 பெரிய நாகரிகங்கள் இருந்தன எங்களுக்கு தெரியும். நாங்கள் 3ஆம் வகுப்பிலே படித்திருக்கிறோம். எகிப்திய நாகரிகம், பாரசீக நாகரிகம், சீன நாகரிகம், இந்து நதி சிந்துவெளி நாகரிகம் என்று. ஆனால் இதிலே எகிப்திய நாகரிகம் அழிந்து விட்டது. அதனுடைய தடயங்கள் தான் இருக்கின்றன. ஹரஃபா, மொஹஞ்சதார், அந்த நாகரிகங்கள் இன்று தடயங்களாக மாறிவிட்டன. 2 நாடுகளில் தான் அந்த நாகரிகத்தின் தொடர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று சைனா, மற்றது பாரசீகம். இந்த பாரசீகத்துக்கு, இந்த பெர்சியாவுக்கு வேறு சில வரலாறு இருக்கிறது. உலகத்திலே முதலாவது பெரிய வல்லரசை உருவாக்கியது பெர்சியா தான், இவர்கள் தான். அதை சைரஸ் மன்னனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மெடின் எம்பையர் 6ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி, கிறிஸ்துவுக்கு முன்னர் 6ஆம் நூற்றாண்டிலே தொடங்கியது. அந்த நீதி தவறாத ஒரு மன்னனை பற்றி ஒரு காவியமாக இன்று வரவும் சொல்லப்படுகிறது. அதிலே சைரஸ் சிலிண்டர் என்று அந்த மண் உலர்த்திய மண்ணிலே எழுதப்பட்ட ஆவணம் இன்றும் லண்டன் மியூசியத்தில் தான் இருக்கிறது. அதுதான் உலகத்திலே முதலாவது மனித உரிமை சாசனம்.
அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படி ஒரு நீண்ட வரலாற்றை அது கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆழமாக போக தேவையில்லை. நான் சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டு ஆம். வருகிறேன். மற்றது அதனுடைய புவியியல் அமைப்பு உலகத்திலே வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது. அந்த புவியியல் அமைப்பு அதற்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. பாருங்கள், ரஷ்யாவுக்கு தான் இன்றைக்கு உலகத்தில் ஆக கூடுதலான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீண்ட கால தடை என்பது ஈரானுக்கு தான். ம். அதில் அவர்கள் தாக்கு பிடித்ததற்கு காரணம் அவர்களால் தனித்து வாழ முடியும். ஒரு வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான உணவை அங்கு தயாரித்து கொள்ள முடியும். ம். இப்போ சீனா அவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் அவர்களுக்கு சில உணவுப் பொருட்கள் வெளியிலிருந்து வர வேண்டும், எரிபொருட்கள் வெளியிலிருந்து வர வேண்டும். இந்தியாவுக்கும் இதே பிரச்சனை தான். இந்தியாவுக்கு உணவு பிரச்சனை இல்லை என்றாலும் எரிபொருட்கள் வெளிநாட்டிலிருந்து தான் வர வேண்டும். ஆனால் இவர்களுக்கு எரிபொருள் உலகத்திற்கு கொடுக்கிறார்கள். ம். அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. அப்படி ஒரு நாடு. மற்றது இயற்கை அரண். அங்கே 2 மலைகள் இருக்கின்றன, மலைத்தொடர்கள், ஜக்ரோஸ், ஆல்பரோஸ் என்று சொல்லி 2 மலைத்தொடர், கிட்டத்தட்ட இமயமலை மாதிரி அந்த ம். ம். மத்திய ம். கிழக்கில் இருக்கின்ற. அதற்கடியிலே தான் இவர்கள் ஆயுத குடோன்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ம். ம். அதை துளைத்து கொண்டு எந்த குண்டும் பாய முடியாது. அதை தாண்டி வருவது கஷ்டம். இதனால்தான் மகா அலெக்சாண்டர் காலத்தில் கூட அவர்கள் படையெடுத்து ஒரு பகுதியை அவர்கள் கைப்பற்றினாலும் கூட நீண்ட காலம் எந்த நாட்டாலும் அவர்களை அடிமைப்படுத்த முடியவில்லை. அடுத்தது அவர்கள் இருக்கின்ற அந்த பிளாட்டோ, அந்த பீடபூமி என்று சொல்வார்கள் என்ன, ஆமாம். பீடபூமி, பரந்த பாலைவனம், இவை எல்லாவற்றும் இவர்களுக்கு இயற்கை அரணை கொடுக்கிறது. அந்த நாட்டை கைப்பற்றுவது என்பது வரலாற்றிலே யாராலும் முடியவில்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ம். இப்பொழுது நாங்கள் நிகழ்கால இந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு, அதாவது அமெரிக்காவுடைய வரலாற்றை பார்த்தோம். இவர்களுக்கு இன்னொரு வரலாறு இருக்கிறது. என்னென்றால், இவர்கள் ஏனைய நாடுகளை கைப்பற்றியதில்லை. இந்த ஆக்கிரமித்த வரலாறு இவர்களுக்கு இல்லை. சைரஸுடைய தத்துவங்கள் அங்கே இன்றும் செல்வாக்கு செலுத்துகின்றன. ம். சைரஸ் அதற்கு முன்னர் இருந்த சிறு சிறு சாம்ராஜ்யங்கள் பிடித்து வந்த அடிமைகளை கூட விடுதலை செய்துவிட்டு அவர்களுக்கு காணி கொடுத்து நீங்கள் போங்கள். அவர்கள் அழிக்கப்பட்ட கோயில்களை எல்லாம் மீள கட்டி அமைந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் அவர். அதே சமயம் அங்கே அந்த கவர்னர் ஆட்சி முறை என்று இப்பொழுது இருக்கிறது அல்லவா, ஆமாம். ஆமாம். அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது பாரசீகம்தான். அதனை சொல்றது செட்ராப்ஸ் என்று சொல்லி. அந்த பெரிய அதாவது ஈராக்கை விட 4 மடங்கு பெரிய அந்த நாட்டை, அந்த நாட்டில் அந்த காலத்திலிருந்து ஒரு அளவுக்கு ஒரு நிர்வகிக்கக்கூடியதாக இருந்ததற்கு காரணம் அந்த கவர்னர் முறை. ஒவ்வொரு பகுதிக்கும் அதிகார பரவலாக்கம் கொடுத்து விடுவார்கள், சுதந்திரமாக செயல்படலாம். இன்று அயத்துள்ள அழிக்கப்பட்ட பிறகு, கொல்லப்பட்ட பிறகு தனித்தனியாக அவர்கள் இயங்குவதற்கு காரணம், அந்த கட்டமைப்பு அழியாமல் இருப்பதற்கு காரணம் அதனுடைய தொடர்ச்சி தான். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், புவியியல் அவர்களுக்கு பலமாக இருக்கிறது. அவர்களுடைய வரலாற்று வழிவந்த அவர்களுடைய வரலாறு அவர்களுக்கு பலமாக இருக்கிறது. இனி இப்பொழுது யுத்த களத்திற்குள் நாங்கள் நுழையலாம். அமெரிக்கா 2000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து இவர்களை தாக்க வேண்டும். இதில் ஒரு குறுக்கிட்டு மாதம் ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு. இப்போ நாங்கள் பாரசீகம், சைரஸ் பற்றி பார்த்தோம். ஆனால் இவையெல்லாம் பர்ஷியா என்ற அந்த காலத்து இஸ்லாமியர்களுடைய வருகைக்கு முன்பு இருந்த காலப்பகுதி. இப்போ இருக்கிற கொமைனியினுடைய காலம் இஸ்லாமிய கொமைனி வந்த பின்பு தான் இந்த இஸ்லாமியர்களுடைய ஆக்கிரமிப்புன்றது ஈரானிலே உருவானது. இந்த வரலாற்றுக்கு நீங்கள் சரியாக சொட்டு காட்டினீர்கள். இந்த வரலாற்றுக்குள் நாங்கள் நுழைவது ஏகாதிபத்திய காலகட்டத்துக்குள் நுழைவதாக இருக்கும். இது எப்பொழுது வருகிறது என்றால் 1953 இந்த வரலாறு தொடங்குகிறது. மத்திய கிழக்கிலே முதலாவது எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது ஈரானிலே தான். அந்த ஆறு போல ஓடும், அப்படி பெருக்கெடுத்து ஓடுகின்ற எண்ணெய் அங்குதான் இருக்கிறது. இதை இவர்கள் கண்டுபிடித்து விட்டு அன்றைய பிரதமராக இருந்த முகமது முஸ்தாக் என்பவர், அதற்கு முன்னர் அவர்கள் கண்டுபிடித்து விட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். அதாவது இந்த எண்ணெயின் பயன்பாடு அப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது உலகத்தில், பெரிய அளவு அறிமுகமான பிறகு ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். அதாவது
நாங்கள் எல்லாம் செய்வோம், உங்களுக்கு 50%, எங்களுக்கு 50% ம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு எண்ணெய் அகழ்வு முடிந்த பிறகு, ஏற்றுமதி வியாபாரம் தொடங்கிய பிறகு இவர்களுக்கு 5% கூட வந்து சேரவில்லை. ம் பொய் கணக்கு காட்டி ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கை கொடு, பிரிட்டன் தான் அதை செய்தது. அமெரிக்கா அப்பொழுது பின்புலத்தில் இருந்தது. அதனை சுட்டி காட்டினார், எச்சரிக்கை விடுத்தார். கடைசியாக இவர்கள் திருடர்கள் தானே, இவர்கள் ஒத்து வராதபடியால் அவர் தேசியமயமாக்கினார். ம் இவருடைய வளத்தை நீங்கள் என்ன கொள்ளையடிப்பது, போங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நஷ்ட இதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை வெளியேற்றினார். இந்த ஆத்திரத்தை வைத்து உலகத்திலே நடைபெற்ற முதலாவது சதி அங்குதான். அவர்கள் அந்த மக்களை இவருக்கு எதிராக கிளர்ச்சி கொள்ள செய்து இவரை தூக்கி எறிய பார்த்தார்கள். ஒரு கிளர்ச்சி வந்தது தான், ஆனால் அது அடங்கி போனது. அதன் பிறகு ஒரு இராணுவ சதியை செய்து அவரை வீட்டுக்காவலில் வைத்து கொலை செய்தார்கள். தான் சிஐயும் பிரிட்டனும் சேர்ந்து செய்த முதலாவது சதி. அதன் பிறகு ஷாவை அங்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஷாவை கொண்டு வரும்போது இப்பொழுது அந்த இஸ்லாமிய மதம் அங்கு வந்தாலும் அது ஷியா மதமாக இருந்தது. அந்த நிர்வாக முறையிலே அந்த பழைய அந்த வரலாற்றின் சில பகுதிகளை அதை இணைத்து கொண்டது, அந்த ஆட்சி முறையிலே இணைத்து கொண்டது. அதனால்தான் 47 வருடம் அவர்களுக்கு தாக்கு பிடிக்க முடிஞ்சது. கொஞ்சம் மாடர்னிட்டியை நீங்கள் பார்க்கலாம். ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளை விட இங்கே கல்விக்கிடம் இருக்கிறது. இவ்வளவு தொழில்நுட்பம் ஏனைய நாடுகளிலே இல்லை. ஏனென்றால் அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அரசு முறை இருக்கிறது. அதற்கு அவர்களுடைய வரலாறு தான் காரணம். அவை இப்பொழுது நான் நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கூறிவிட்டேன். அதாவது இந்த இந்த மதவாதிகள் வந்தாலும் கூட அவர்களுடைய புவியியலும் வரலாறும் வலிமை மிக்கதாக இருந்தது. அதிலே செல்வாக்கு செலுத்துகிறது. இருந்தாலும் அதை மீறிவிட்டு செல்ல முடியாத நிலைமை ஒன்று இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இப்பொழுது தற்சமயம் நடைபெறுகின்ற போர், அதுக்கு நுழைவோம். ஆம், இந்த யுத்தத்திலே அமெரிக்கா தான் யுத்தம் தொடங்கியது. இது ஒரு போர் அல்ல. உண்மையிலே இது ஒரு போர் அல்ல. ஒரு நாட்டின் மீது 2 வல்லரசுகள், இராணுவ வல்லரசுகள் போர் தொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தற்பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடைபெறுவது விடுதலை போராட்டம், இங்கே நடைபெறுவது ஏகாதிபத்தியத்தின் ஆக்கிரமிப்பு ஒன்று. அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கடந்த 12 நாள் யுத்தத்திலே நெத்தன்யாகு உடையவும் பென்டகனிலே சில இவர்களும் திங்க் டேங்க்களும் அவர்கள் அதை அசஸ் பண்ணின பிறகு அவர்கள் யோசித்தார்கள், அந்த 12 நாள் யுத்தத்திலே இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் கை வைக்கவில்லை. அது இஸ்ரேலை தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. ஆகவே அவர்கள் நினைத்தார்கள், தொடர்ச்சியாக இப்படி வரும்போது நாங்கள் ஒரு இராணுவ அந்த விமானத்தின் மூலம் அங்கே போய் ஆயுத குண்டுகளை போட்டுவிட்டு குர்திஸ்தான், அந்த குர்திஷ் மக்களை, உங்களுக்கு தெரியும் ஈரானிலே இந்த சிரியாவிலே இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அமெரிக்காவை நம்பி ஏமாந்து போனார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஒன்று இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ஒரு அரசு ஒன்று தருவோம், அது என ஈரானிலும் குர்திஷ் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களோடு இணைந்து ஒரு தனியான நாடு ஒன்றை தருவோம், நீங்கள் அங்கே போய் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவர்களை தயாராக வைத்திருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், வான்வெளி தாக்குதலை நடத்தி ஆட்சி மாற்றத்தை அயத்துல்லாவை கொண்டுவிட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அங்கு நிலை குழம்பி இருக்கும்போது அங்கே ஒரு கிளர்ச்சி வெடிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களாமா. அந்த கிளர்ச்சி நடக்கும்போது இந்த படை உள்ளே நுழைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளும். அங்குள்ளவர்கள் அந்த கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து தங்களுக்கு சாதகமான ஒரு பொம்மை ஆட்சி அங்கு வரும். அங்கு இருக்கின்ற எண்ணெயையும் திருடார். இது எண்ணெய்க்கான போராட்டம் தான். அதாவது பிறகு நாங்கள் கதைக்கலாம் ஏன் இந்த யுத்தம்
அமெரிக்கா இன்று பொருளாதாரத்தில் அதனுடைய பொருளாதார வியூகம் என்ன என்று பார்த்தால் இந்த யுத்தத்தின் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். அது கடைசியாக நாங்கள் பேசலாம். இதில் ஒரு சின்ன ஒரு குறுக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி மாஸ்டர். இதில் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ அமெரிக்கா இந்த யுத்தத்தை ஈரானுடன் துவங்க முதல் நெத்தானியாகு வந்து ஒரு அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்தார். போய் டொனால்ட் ட்ரம்பை சந்திச்சுட்டு திரும்பி வந்த கையோட இஸ்ரேல் வந்து ஈரானை நோக்கி ஒரு மிசைல்ஸை அனுப்பினான். அப்போ இந்த யுத்தத்தை தொடங்கியது வந்து உண்மையில் வந்து இஸ்ரேல். இந்த கேள்வி என்னென்றால், இந்த யுத்தம் வந்து அமெரிக்காவுக்கானதா அல்லது யூதர்களுக்கானதா என்ற கேள்வி ஒன்று எழும்புகின்றது. இந்த கேள்வி இந்த கடந்த வருடம் மாத்திரம் 7 தடவை நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு போய் வந்திருக்கிறார். இந்த வருடம் அவர் போய் கண்டிப்பாக சொல்லிவிட்டார், நீங்கள் வராவிட்டாலும் நாங்கள் அடிப்போம். ஆமாம். ஏனென்றால் அவர்கள் அந்த கடந்த யுத்தத்தின் போதே அவர்கள் இந்த கடந்த யுத்தத்திற்கும் இந்த யுத்தத்திற்கும் பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்க முடியும். கடந்த யுத்தத்திலே மொசாடுடைய ஊடுருவல்கள் மிக அதிகமாக இருந்தன. அந்த பேஜர் தாக்குதல்கள், ஒரு இடத்திலே அனைவரையும் வர வைத்து அவர்களை கொலை செய்தது, இப்படியான அங்கே உள்நாட்டிலேயே ஈரானுக்குள்ளேயே மொசாட் உளவாளிகள் இருந்தார்கள். ஒரு ட்ரோன் ஃபேக்டரி வைத்திருந்தார்கள். உள்ளே இருந்து தாக்கினார்கள். அந்த அளவுக்கு ஊடுருவி இருந்தார்கள். ஆனால் இந்த தடவை அப்படி உள்ளிருந்து எந்த சபட்டாஜும் நடந்ததாக தெரியவில்லை. இவர்கள் தான் வெளியிலிருந்து குண்டுகளை போட்டார்கள், கிளர்ச்சியை செய்ய தொடங்கினார்கள். எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார் இங்கே ஈரானை சேர்ந்தவர். அவர் அந்த சோகோல் கிளர்ச்சி நடக்கும்போது அவர் அங்கு இருந்தார். அவர் வந்து அயத்துல்லாவுக்கு விரோதமானவர், அயத்துல்லாவுக்கு எதிரானவர். சொல்கிறார், மோட்டார் பைக்கிலே வருவார்களாம், ஒரு குழு வருமாம், ஒரு பந்து போல ஒரு சிறிய பொருளை எடுத்து வீசுவார்களாம். அந்த கட்டடமே தீப்பற்றி எரியுமாம். ஒரு கட்டடத்தை அழிப்பதாக இருந்தால் இவ்வளவு அது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அவர்கள் சாதாரணமாக எரிந்து விட்டு போவார்களாம். எல்லோருமே எங்கிருந்து வந்தார்கள், யார் இவர்கள் என்று சொல்லி தெரியாதாம். அந்த மக்கள் கிளர்ச்சி செய்யும்போது இவர்கள் அங்கே வந்து அந்த இப்படியான அழிவு வேலைகளை செய்தார்களாம். அவர் கண்ணால் பார்த்ததாக அவர் சொல்கிறார். இதுதான் நடந்தது. இப்படி அவர்கள் கிளர்ச்சியை இவர்களுக்கு எதிராக தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லி வெளியே பிரச்சாரம் செய்யும்போது மற்றவர்களும் இவர்களுக்கு எதிராக வருவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அதை அவர்கள் நசுக்கி விட்டார்கள். அவை இந்த போராட்டத்தில் அவர்களுடைய உத்தி ஆரம்பத்தில் இருந்தது ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி ஒரு அயத்துல்லாவுக்கு எதிரான ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி குர்திஷ் படைகளையும் அனுப்பி அப்படி ஆட்சியை கைப்பற்றுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அது பிழைத்து போனவுடன் நெத்தன்யாகு மீண்டும் போய் சொன்னார், இப்பொழுது இவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். நாங்கள் உண்மையிலே அயத்துல்லா உடைய நடமாட்டத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்கள் அனைவரையும் நாங்கள் அழிப்பதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கிறது. அவர்களை அழித்து விட்டால் அங்கே கிளர்ச்சி வெடிக்கும். 2வது மட்ட தலைவர்களே வந்தாலும் அவர்களை சேர்த்து தான் நாங்கள் அடிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு பிளானோடு அங்கு சென்று இவரை கன்வின்ஸ் பண்ணிவிட்டார்கள், ட்ரம்பை. ட்ரம்ப் ஒரு மேவரிக் தானே. ட்ரம்புக்கு ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு வியாபாரி, ரியல் எஸ்டேட் டைகோன். அவர் ஒரு செனட்டராக கூட இருக்கவில்லை. அவர் அங்கே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு தினமும் ஒரு பதிவேற்றம் செய்ய வேண்டும், அவருடைய எக்ஸ் தளத்தில் பேச வேண்டும், அவரை சுற்றி வர ஒரு ஆக்கள் இருந்து கைத்தட்ட வேண்டும். இதுதான், இவ்வளவுதான் அவருடைய அரசியல். அவர் நேற்று என்ன பேசினோம் என்பது இன்று அவருக்கு ஞாபகம் இருக்காது. காலையில் ஒன்று பேசுவார், மாலையில் ஒன்று பேசுவார். மற்றவர்களை மதிப்பதே இல்லை. இந்த வெளிநாட்டவர்களை மட்டுமல்ல, அவர் செய்த ஒரு புண்ணியமான காரியம் அமெரிக்காவுடைய சுயரூபத்தை உரித்து வைத்தது. இன்று இந்த யுத்தத்தில் நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா எப்பொழுதுமே தனியாக யுத்தத்திற்கு போனதில்லை. இந்த தடவை தனித்து விடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மாத்திரம்தான். இஸ்ரேல் இவர்களுடைய தொங்கு தசை. அமெரிக்கா இல்லை என்றால், எவ்வளவு இராணுவ பலம் இருந்தாலும், உளவுத்துறை பலமாக இருந்தாலும், அமெரிக்கா இல்லை என்றால் இஸ்ரேல் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்காது. இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்களா மாஸ்டர், இதில் இன்னொரு விடயம் ஒன்று இந்த யுத்தத்துக்குள்ளே நடைபெற்றது என்னென்றால், இஸ்ரேலுக்கு எதிராக யூதர்களே நெத்தானியாவுக்கு எதிராக பல
வழிகளிலும் வந்து எதிர்ப்பு அலைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் நான் ஒரு சின்ன ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். ஒரு யூதமான உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து யூதர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். இந்த நித்தானியாகு இந்த தற்போதைய இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து ஒரு சைக்கோ என்று சொல்கிறார். அவர் யூத மக்களை பாதுகாப்பற்றவர்களாகவும் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். யூத மக்களை விழித்தெழுங்கள் என்று சொல்ற அளவுக்கு அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். மற்றதில் இன்னும் ஒரு விடயம் நடந்திருக்கிறது. இந்த ஐரோப்பிய நாடுகளையும் இந்த யுத்தத்துக்கு இழுத்து விடுவதற்கான ஒரு சதி வேலையும் நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சைப்ரஸ் நாட்டுக்கு ஒரு மிசைல்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்க பிரிட்டிஷ், அதாவது வந்து ஐக்கிய ராஜ்யத்தினுடைய இராணுவ தளத்தின் மீது ஏவப்பட்டிருக்கின்றது. அது ஈரான் அடித்தது என்று சொல்லிச்சினோம். ஆனால் ஐக்கிய ராஜ்யத்தினுடைய பிரதமரே முந்தின நாள் நினைக்கின்றேன், அவர் சொல்லிட்டார் அந்த மிசைல் வந்து ஈரான் அனுப்பவில்லை. அதை முதலாவது சொன்னது சைப்ரஸ். சைப்ரஸ் சொல்லிவிட்டது. ஸ்பெயின் நாங்கள் ஆய்வு செய்தோம், இது ஈரானுடைய தாக்குதல் அல்ல. என்னென்றால் அவர்கள் விழிப்போடு தான் இருக்கிறார்கள். மற்றது இனிமேலும் அமெரிக்காவை நம்பி போனால் என்ன நடக்கும் என்பது இவர்களுக்கு தெரியும். அவை யாருமே வரவில்லை. இந்த அழுத்தம் காரணமாக பிரித்தானிய பிரதமர் மாத்திரம் அவர்களுடைய இன்றையிலிருந்து அந்த பிரித்தானிய தளத்தையும் சைப்ரஸில் இருக்கின்ற தளத்தையும் பாதிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஸ்பெயின் தன்னுடைய தளத்தை தன்னுடைய நாட்டில் எந்த தளத்தையும் பாவிக்கக்கூடாது என்று கூறிவிட்டது. ஜெர்மனியும் கூறிவிட்டது. ஏனைய நாடுகள் எல்லோருமே இப்பொழுது இவரிடமிருந்து தள்ளித்தான் நிற்கிறார்கள். இதனுடைய முடிவு என்ன என்று தெரிய போகிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த யுத்தத்தை இவர்கள் தொடங்கும் போது உலகத்தையோ அமெரிக்க மக்களையோ இவர்கள் தயார்படுத்தவில்லை. என்னென்றால் முதலாவது சொன்னார்கள் அணுகுண்டு தயாரிப்பதற்கு இவர்களை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி. அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான போராட்டம் என்று சொல்லி சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள் நாங்கள் முந்தி கொண்டிருக்காவிட்டால் ஈரான் எங்களை தாக்கி இருக்கும் என்று சொல்லி ஒரு காரணத்தை, அவர்களுக்கு சரியான காரணத்தை கூற முடியவில்லை. அவர்களுக்கு ஏன் யுத்தத்தை தொடங்கினோம் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்ல முடியவில்லை. அவர்கள் ஒரு குயிக் ரிசல்ட்டை, அதாவது ஆட்சி மாற்றம் உடனே நடைபெறும் என்று நம்பிக்கொண்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அங்கே சிக்கிக் கொண்டார்கள். இவர்களும் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஈரானும் தங்களுடைய தாக்குதலை உக்கிரமாக நடத்தியது, மிக உக்கிரமாக நடத்தியது. ஒரு நாளைக்கு 500க்கு குறையாத ஏவுகணைகளும் ட்ரோன் தாக்குதல்களும் இப்பொழுது அவர்கள் குறைத்து கொண்டார்கள். நீண்ட கால யுத்தத்திற்கு அவர்களும் தயாராகிறார்கள். இவர்களை பலவீனப்படுத்த வேண்டுமானால் இவர்களை ஒரு நீண்ட கால யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் இவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் குண்டு வீசுகிறார்கள். இவர்களுடைய ட்ரோன் ஒன்றின் விலை $20,000. ஆனால் அதை தாக்குகின்ற பேட்ரியட் ஏவுகணையுடைய விலை 4 மில்லியன். தாடுடைய விலை 6 மில்லியன். 4 மில்லியன் எங்கே, 20,000 எங்கே? அவை இவருடைய பொருளாதாரம் அந்த 100 நாட்களிலே, அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு அந்த புள்ளிவரம் இருக்கிறது, 857 மில்லியன். டாலர், மில்லியன் அல்ல, மில்லியன், அதாவது ஒரு பில்லியனுக்கு கிட்ட வருகிறது ஒரு நாளைக்கு இவர்கள் யுத்தத்தை நடத்துவதற்கு. ஈரானுக்கு உயிரிழப்பு அதிகம்தான். உண்மையிலே நீங்கள் சமமாக பார்த்தால் அமெரிக்காவுக்கு பிரிட்டன் நிகரில்லை, இந்த ஈரான் நிகரில்லை. படைபலத்திலும் சரி, இராணுவ பலத்திலும் சரி, தொழில்நுட்பத்திலும் சரி. ஆனால் அவர்களுடைய ஜியோகிராஃபி, அவர்கள் இருக்கின்ற இடம், இஸ்ரேலுக்கு தொலைவிலே இருக்கிறது, அமெரிக்காவுக்கு தொலைவிலே இருக்கிறது, ஹோமோஸ் ஜலசந்தி இருக்கிறது. பொருளாதாரத்தின் குறவலை அவர்கள் நசுக்க முடியும். அப்படியான ஒரு ஜலசந்தியை வந்து ஈரான் முற்றுமுழுதாக முடக்கி விட்டது. ஏழாவது கப்பல் அதுக்குள்ளால் வந்தால் தாங்கள் கொளுத்துவோம் என்று ஐக்கிய நாடுகள் சபையிலே சொல்கிறார்கள், நாங்கள் திறந்து விட்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் திறக்கவில்லை. ஆனால் திறந்திருக்கிறார்கள். யாருக்கென்றால் சைனாவுக்கு திறந்திருக்கிறார்கள், ரஷ்யாவுக்கு திறந்திருக்கிறார்கள்,
பாகிஸ்தானுக்கு திறந்திருக்கிறது. பாகிஸ்தான் திறந்திருக்கிறார். வேறு சில நாடுகளுக்கு விடுகிறார்கள். இந்தியாவுக்கும் ஜெய்சங்கர் பேசி இப்பொழுது போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓ ஆனால் ஏனைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கோ அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ போக முடியாது. அடிப்போம். இன்றும் அடித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தாங்கள் எங்கே நின்று கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதிலே இப்பொழுது அவர்கள் ஆரம்பத்திலே அந்த சீற்றத்தோடு அயத்துல்லா குமேனி கொல்லப்பட்ட அந்த ஆத்திரம் அனைத்தையும் சேர்ந்து, மற்றது அவர்களுடைய நேற்று ஒரு அழகான ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். ஒரு அமெரிக்க கேர்னல் ஒருவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்கா சொல்லுகிறது தானே, ஆமாம், இப்பொழுது 85% ட்ரோன் தாக்குதல்களும் 75% மிசைல் தாக்குதல்களும் குறைந்திருக்கின்றன. ம் அதற்கு காரணம் நாங்கள் குண்டுகள் போட்டு அவர்களை பலவீனப்படுத்தி பலவித நாங்கள் அதை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு சுருக்கமாக கதைப்போம் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதுவரையும் யாராலும் பேசப்படாத விஷயத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புவியியல்ல சமநிலைகள் மாற்றப்படுமா என்பது பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இது 2 பாகமாகத்தான் இந்த காணொலியை நாம் பதிவு செய்ய வேண்டி வரும். இன்றைய காணொலி இன்னும் ஒரு சிறிது நேரம் தான் இருக்கின்றது. அந்த குறுகிய நேரத்திற்குள் நீங்கள் உங்கள் பதிவை சொல்லுங்கள். அவர் அந்த கேர்னல் ஒரு பதிலை சொன்னார். அதாவது இப்பொழுது இவர்களுடைய தாக்குதல் குறைந்திருக்கிறது என்று. எங்கே குறைந்திருக்கிறது என்று கேட்டார் அவர் கேள்வி. அவர் சொன்னார், கல்ஃப் நாடுகள் மீது அவர்கள் தாக்குதல் குறைந்திருக்கிறார்களே. சரி, அவர்கள் அங்கே கல்ஃப் நாடுகளை தாக்கவில்லை. கல்ஃப் நாடுகளிலே இருக்கின்ற அமெரிக்கர்களை தாக்கியிருக்கிறார். அதை தாக்கி முடித்து விட்டார்கள். இனி தாக்குவதற்கு அங்கே ஒன்றுமில்லை. தேவைப்பட்டால் அவர்கள் சிறு சிறு தாக்குதல்களை கொள்வார்கள். ஏனைய தாக்குதலை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுவும் முன்னரை விட பலம் வாய்ந்த ஏவுகணைகள் மூலம் அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார். அதில் ஒரு லாஜிக் இருக்கிறது. நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அவர்களுடைய தாக்குதல் குறைந்திருப்பதற்கு பல காரணங்கள். இவர் சொன்னது ஒரு காரணம். அவர்கள் தந்திரோபாயத்தை மாற்றியிருக்கிறார்கள். அதாவது ஒரு நீண்ட கால யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகிறார்கள். அடுத்து இன்னொரு காரணமும் இருக்கலாம். என்னவென்றால், இவர்கள் எங்கிருந்து அந்த ஏவுகணைகள் வருகிறதோ அதை துல்லியமாக கணித்து, அதை சேட்டலைட் மூலம் படம் எடுத்து, ரேடார்கள் மூலம் அதை துல்லியமாக கண்டுபிடித்து சில மணித்தியாலங்களிலே அந்த இடத்தை தாக்குகிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த இடங்களை மாற்ற வேண்டியிருக்கிறது. அவர் ஒரு விடயம் ட்ரம்ப் சொல்லுகிறாரே, அவருடைய ஆயுத பலத்தை அழித்து விட்டோம் என்று சொல்லி, நிச்சயமாக அது மாத்திரம் பொய். இவர்களிடம் 100 வருடத்திற்கு வேண்டுமானாலும் இவர்கள் யுத்தத்தை தொடங்குவதற்கு இவர்களுக்கு ஆயுதம் தயாரிக்க முடியும். பாருங்கள், கடந்த வருடம் ரஷ்யாவுக்கு மாத்திரம் அவர்கள் 53,000 ட்ரோன்களை வித்திருக்கிறார்கள். 53,000 ஒரு வருடத்தில் செய்திருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை தயாரிப்பதற்கான அந்த உட்கட்டுமானம் அவர்களிடம் இருக்கிறது. அவர்களிடம் ஆயுதம் இல்லை என்ற பிரச்சனை இல்லை. அதை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சிந்தனை மாற்றம் வந்திருக்கிறது, ஒரு தந்திரோபாய மாற்றம் வந்திருக்கிறது. அடுத்து சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் பலவீனப்படவில்லை ஆயுத ரீதியாக. உயிர் சேதம் என்று பார்த்தால் அவர்களுக்கு தான் சேதம் அதிகம். கப்பல்கள் அழிந்திருக்கின்றன. ஆனாலும் அமெரிக்க பொருளாதார ரீதியான நட்டம் என்றால் அது அமெரிக்காவுக்கும் உயிர் சேதமும், நீங்கள் முதலில் சொன்னது போல உயிர் சேதமும் உடைமை சேதமும் இவர்களுக்கு சமமாக, நிச்சயமாக இஸ்ரேலுக்கு இதற்கு சமமாக இப்பொழுது இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அது வரும். லெபனானில் கூட நீங்கள் சாதாரணமாக பாருங்களேன், லெபனானை குண்டு போட்டுக்கொண்டே இருந்தார்கள், தேடி தேடி அழித்தார்கள், அந்த தலைவரையும் அழித்தார்கள். இன்று தங்களுடைய தரைப்படை அழித்து அங்கே அனுப்பி அவர்கள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்பது எப்படி என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஹமாஸ் இன்னும் தங்கள் ஆயுதத்தை தூக்கவில்லை. இங்கே ஹூதிக்கள் இன்னும் தங்கள் ஆயுதத்தை தூக்கவில்லை. ஈரானிலே இருக்கின்ற அவர்களுடைய ஆதரவு சக்திகள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த படிப்படியாக அவர்கள் தங்களுடைய அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வியூகத்தை சரியாக வகுத்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள்
ஒரு உடனடி இலக்கை அடைவோம் என்ற அதீத நம்பிக்கையிலே போய் இப்பொழுது நீங்கள் முதலில் சொன்னதுதான் ஆப்பொழுத்த குரங்கு போல மாட்டிக்கொண்டிருக்கின்றார். நான் அடுத்த தொடர்ச்சியை வந்து 2வது பாகத்தில் பேசுவோமா சார்? இப்போ இன்றைய இந்த 1வது பாகத்தை முடித்துக்கொண்டு இந்த மிகவும் ஒரு முக்கியமான விடயம், இன்றைய உலகத்தில் உலக சமநிலையை மாற்றக்கூடிய விடயமா இல்லையா என்பது பற்றியும் நாங்கள் பேச வேண்டியுள்ளது. அதற்கான நாங்கள் தரவுகளையும் எடுத்து நமது மக்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த காணொலியை பார்ப்பவர்கள் கூட வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு செய்யுங்கள். நாங்கள் கதைக்கின்ற விடயங்கள் உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும், அந்த விடயங்களை பதிவு செய்யுங்கள். அது கூட எங்கள் ஊடகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு 2வது பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.